السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் 10வது நோன்பு 11வது தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நாம் தொழுத தொழுகைகள், நாம் வச்ச நோன்புகள், நாம் என்னென்ன இபாதத்துகள் அமல்கள் செய்தோமோ, இந்த குறிப்பிட்ட இந்த நாட்களில் ஏதாவது நம்மை அறியாமல் அல்லது தெரிந்தோ அல்லது தெரியாமலோ நம்முடைய நோன்பில், தொழுகையில் அல்லது நம்மளுடைய நாவில் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்குமேயானால் எல்லாம் வல்ல இறைவன் அதை மன்னித்து இதுவரை நாம் கடைபிடித்த நோன்பு அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வினாடி வரை அல்லாஹ் பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. இனி வரக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களிலே அல்லாஹுவுக்கு பிடித்தமான இறையச்சத்தோட அமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. அதோட நேற்றோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10ல ரஹ்மத்தை கேளுங்கள், அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த துஆவை முதல் 10 நாள்ல அதிகமாக கேளுங்க அப்படின்னு சொல்லி தந்த அந்த முதல் 10 நாளை முடிச்சு 2வது 10னுடைய முதல் நாள்ல இப்ப நாம உட்கார்ந்து இருக்கிறோம். 2வது 10ல اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا, மன்னிப்புக்காக வேண்டி நாம நிறைய வார்த்தைகள் இருக்கு, எதை வேணாலும் கேட்கலாம். இந்த துவா தான் அப்படின்னு இல்லை. எனவே மன்னிப்புக்காக வேண்டி மன்னிப்பு 2வது 10ல மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதில் முதல் நாளில் நம்ம இருக்கிறோம். இனி வரக்கூடிய 10 நாட்கள், 2வது நடு 10, 2வது 10 அதிகமாக அல்லாஹ்கிட்ட நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, எனவே இதுக்கு முன்னால் செய்த எல்லா பாவத்தை விட்டு இந்த 10 நாளில் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அதிகமாக இந்த துஆவை கேட்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த 2வது 10 நாளில் அதிகமாக பாவம் மன்னிப்புக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு நல்ல நசீபையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. இன்னைக்கு ஓதப்பட்ட சூறாக்கள்ல மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு ஆயத்து, ஒரே ஆயத்து 2 இடத்துல வந்துச்சு. ஆனால் அந்த ஆயத்து சில நமக்கு அவசியமான வஇன் தஅது நிஅமத்தல்லாஹ், வஇன் தஅது நிஅமத்தல்லாஹ் 2 இடத்துல. 3வது ஃபமா பிகும் மின் நிஅமத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருட்கொடை சம்பந்தமாக அல்லாஹ் நமக்கு என்னென்ன நிஅமத், அல்லாஹ் நமக்கு என்னென்ன அருட்கொடைகளை எல்லாம் வழங்கி இருக்கிறான் என்று குர்ஆன்ல நிறைய விஷயங்கள் அருட்கொடை சம்பந்தமாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை அவன் நமக்கு என்னென்னலாம் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு நாம எண்ண முற்பட்டால் எண்ணவே முடியாது. எண்ணிக்கை வேண்டுமானால் முடியுமே ஒழிய அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்தை ஒருபோதும் நாம எண்ணி முடிக்க முடியாது. நமக்கு என்ன அருட்கொடைகள் வந்தாலும், நம்ம பேசுறது ஒரு அருட்கொடை, உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அருட்கொடை, கையை அசைக்கிறோமே அது ஒரு அருட்கொடை, நாம நம்முடைய உடம்புல இருந்து சிறுநீர் வெளியேறுவது ஒரு அருட்கொடை, வெளியில் இருக்கக்கூடிய சாப்பாடு வாய்க்குள்ள உள்ள போறது ஒரு அருட்கொடை. இப்படி நம்முடைய வாழ்க்கையில
வெளியில போய் ஒரு செப்பலை இந்த காலில் செப்பல் போடுறோமே, இதுவும் ஒரு அருட்கொடை. எனவே அல்லாஹ் நமக்கு நிறைய அருட்கொடைகளை, அல்லாஹ் எனக்கு என்னத்தை செஞ்சிருக்கிறான் அப்படின்னு நம்மளுடைய குறுகிய மனப்பான்மை, நம்மளுடைய சிந்தனையில எப்பவுமே ஒரு தெளிவு இருக்கணும். என்ன அப்படின்னா, அல்லாஹ் எனக்கு எந்த விதமான அருட்கொடைகளுமே எனக்கு செய்யலை. அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை அற்பமாக நினைக்க கூடாது. காரணம், நாளை மறுமையில நமக்கு அல்லாஹ் என்னென்ன கொடுத்தா அதையெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் அனுபவிச்சோம் அப்படிங்கிறத நாளை மறுமையில அல்லாஹ் நம்மிடத்துல விசாரணை செய்வார். எனவே அல்லாஹ்வினுடைய சின்ன அருட்கொடைகளை கூட, நமக்கு பெருசா வேணும், ஆசைப்பட்டதெல்லாம் வேணும் அப்படிங்கிறது அல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய அருட்கொடை. எனவே அந்த அருட்கொடையை கூட நீங்க சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். காலையில இருந்து இரவு வரை, பிறப்பு முதல் இறப்பு வரை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு காலம் முழுவதும் நாம நன்றி செலுத்தினாலும் அந்த நன்றிக்கு ஈடாகாது. அந்த ஆயத்தை இன்னைக்கு ஓதணும். லைன் ஷகர்தும் ல அஸீதன்னகும். நீங்கள் நன்றியை நீங்க எனக்கு நன்றி செலுத்துங்க, உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தர்றேன். அல்லாஹ் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறது அல்ல, சாதாரணமா ஏதாவது ஒண்ணு அல்லாஹ் நம்முடைய உடல் உறுப்புகள்ல ஒரே ஒரு உறுப்பு கொடுத்திருக்கிறான். இதுக்கு முதல்ல நான் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யறேன், இதுக்கு நான் முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றியை வெளிப்படுத்துறேன் அப்படின்னு நாம நன்றியை வெளிப்படுத்தினா, ஒரே ஒரு உறுப்புக்கு நாம காலம் முழுவதும் எத்தனை ஆண்டுகள் நாம வாழ்றோமோ அத்தனை ஆண்டுகள் நாம நன்றியை வெளிப்படுத்தினா, அந்த ஒரே ஒரு உறுப்புக்கு நாம செலுத்தக்கூடிய நன்றி ஈடாகாது. அவ்வளவு அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உங்களுடைய முன் பின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள், அப்படி இருந்து இப்படி கால் வீங்கக்கூடிய அளவுக்கு ஏன் தொழுகணும், நீங்க தொழுகவே தேவையில்லையே, நீங்க எந்த அமலுமே செய்ய தேவையில்லையே அப்படின்லாம் கேட்கும்போது நபிகள் நாயகம் அவங்க சொன்ன வார்த்தை, அஃபலா அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று நபிகள் நாயகம் அவர்களே கேட்டார்கள். அப்படின்னா நாம எந்த அளவுக்கு நன்றியை வெளிப்படுத்தணும். ஆனா இன்னைக்கு நாம நன்றி கெட்ட தன்மை, நன்றி இல்லாதவர்களாக, அல்லாஹ்வுக்கு எதுவுமே செய்யாதவர்களாக நாம இந்த உலகத்துல நாம வாழ்றோம். எனவே அல்லாஹ்வினுடைய வேதனை வந்தால் நம்மனால தாங்க முடியாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நீங்கள் அதிகமாக நன்றி செலுத்துங்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நடந்து போறாங்க. போகக்கூடிய வழியில ஒருத்தர் கைகால்கள் முடங்கி, கண் பார்வை இல்லாம, பலவிதமான குறைபாடுகளோட, உடல் அமைப்பு பல்வேறு குறைபாடுகளோட ரோட்ல படுத்திருக்கிறார். இதை பார்த்துட்டு அல்லாஹ் என்ன இப்படி ஒரு படைப்ப, அல்லாஹ் இவருக்கு என்ன எதுவுமே இல்லாம இப்படி வச்சிருக்கிறானே அப்படின்னு சொன்னார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அப்படி சொல்லாதீங்க, அல்லாஹ் இவருக்கு மிகப்பெரிய அருட்கொடையை கொடுத்திருக்கிறார். இவர் டெய்லியும் சிறுநீர், டெய்லி யூரின் போறாரா இல்லையா, இந்த யூரின் போகக்கூடிய இந்த ஒரு செயலுக்கு இவர் காலம் முழுவதும் நன்றி செலுத்தினாலும் ஈடாகாது. அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியத்தை, அப்படிப்பட்ட ஒரு அருட்கொடையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் வெளியில இருக்கிற சாப்பாடு உள்ள போறது, உள்ள போய் செரிமானமாயி வெளியில வர்றது, இந்த அருட்கொடைக்கு ஈடாக கோடிக்கணக்கான செல்வங்கள் கிடைத்தாலும் ஈடாகாது என்பதை நாம முதல்ல விளங்கணும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் நமக்கு என்னென்ன அருட்கொடைகளை எல்லாம் தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம மற்றவங்கள்ட்ட போய் சொல்றது அது மிகப்பெரிய ஒரு செயல் இஸ்லாத்துல. எனவே யார் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை, அல்லாஹ் எனக்கு என்னென்னலாம் நல்லது பண்ணியிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு என்னென்னலாம் என் வாழ்க்கையில
அடிப்படையில் கொடுத்துருக்குறான் அப்படின்னு நாம் மற்றவங்கள்ட்ட போய் சொல்கிறோமா இல்லையா, அதுவே நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட்டோம் என்பதற்கான அடையாளம். நம்ம உட்கார்ந்து இறைவா நீ இது எனக்கு கொடுத்த, நான் உனக்கு சுக்ர் செய்கிறேன், உனக்கு நன்றி செலுத்துகிறேன், ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கஃபீரா அப்படி இப்படின்னு அல்லாஹ்விடத்தில் நாம் நிறைய நன்றியை வெளிப்படுத்தணும்லாம் கிடையாது. எனவே அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறத மற்றவங்கள்ட்ட போய் அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொன்னாலே நாம் பரிபூர்ணமாக அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நன்றியை செலுத்தி விட்டோம் என்பதற்கான அடையாளம். அப்படி அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு நாம வெளியில போய் சொல்லாம நாம அல்லாஹ் எனக்கு என்னத்தை கொடுத்துருக்கிறா, அல்லாஹ் எனக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னா அது நன்றியை வெளிப்படுத்தாத பட்டியலில் நம்மளுடைய பெயர்கள் எழுதப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் நமக்கு என்னென்ன நிஅமத்துகள் செய்திருக்கிறான், அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு உயர்வான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று நாம் அல்லாஹ்வுக்கு நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய அடியார்களுடைய பட்டியலில் எல்லாம் உள்ள இறைவன் நம் எல்லோருக்கும் அந்த நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا نبينا وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ارحمني برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.